இன்றைக்கி மதர்ஸ் டே ஸ்பெஷல் அம்மாவுக்கு பிடிச்ச ஒரு வெண்ணிலா ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு அரை லிட்டர் நல்ல திக்கான பால் எடுத்திருக்கேன். கஸ்டர்ட் பவுடர், வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இது கார்ன்ஃப்ளவர், கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு கப் எடுத்திருக்கேன். ஐஸ்கிரீமுக்குனே வர ஃப்ரெஷ் க்ரீம். இப்போது பாலை வந்து நல்லா ஒரு அரை லிட்டர் பாலை நல்லா மில்க் பவுடரையும் கொஞ்சம் சேர்த்து நல்லா காய்ச்சிக்கணும். மில்க் பவுடர் போடுறதுனால நல்ல ஸ்மூத்னஸ் கிடைக்கும். ஒரு 2 ஸ்பூன் பாலில் 2-3 ஸ்பூன் பாலில் கொஞ்சம் 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடரை நல்லா கரைச்சிக்கணும். இந்த கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கணும். கஸ்டர்ட் பவுடர் கரைச்சதை அந்த கொதித்த பாலில் கலந்துடணும். கொஞ்சம் கட்டி தட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். கட்டியாக இருந்தாலும் எப்படியும் நம்ம பீட் பண்ண போகிறோம், ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் ஒரு 2-3 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து ஆற விடணும். நல்லா ஆறுன அப்புறம் தான் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். நல்லா ஆறுன அப்புறம் ஒரு பவுலில் மாற்றிடலாம். ஒரு பவுலில் மாற்றிட்டு இதை வந்து ஒரு 1 ஹவர் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கணும். ஃப்ரீசரில் வேண்டாம், ஃப்ரிட்ஜிலே வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த கஸ்டர்ட் பவுடர். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சில்லுன்னு இருக்கிற ஃப்ரெஷ் க்ரீம், அதுவும் வந்து நல்லா சில்லுன்னு இருக்கணும், அப்போ தான் நல்லா ஃப்ளஃபியாக வரும். அதுக்கப்புறம் இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரெஷ் க்ரீமை, அதுக்கப்புறம் இந்த கஸ்டர்ட் பவுடரையும் போட்டு நல்லா பீட் பண்ணிடணும். நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நல்ல ஸ்மூத்னஸ் நல்லாயிருக்கும். இதோட கூட கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் விட்டு, வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர் தான் அதுலேயே இருக்கும், இன்னும் கொஞ்சம் நம்ம எசன்ஸ் விட்டால் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம வந்து ஒரு பவுலில் ஒரு அலுமினியம் தான் பெஸ்ட்டு. ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு வந்து அலுமினியம் பவுல் தான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா மட்கா பாட் இந்த மாதிரி இதில் மாற்றிக்கலாம். அலுமினியமில் கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த மாதிரி மட்கா பாட்டில் கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கேன். சாப்டு நட்ஸு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை கடைசியாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் இல்லைன்னா வந்து அலுமினியம் ஃபாயில், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று போட்டு நல்லா மூடி, ரப்பர் பேண்ட் போட்டு மூடி உள்ளே வச்சிடணும். ஃப்ரீசரில் நல்லா ஒரு 1 ஹவர் வைக்கணும். மெயினாக வந்து இதில் வந்து அலுமினியம் ஃபாயில் இப்படி தான் யூஸ் பண்ணணும். அப்படியே மூடி வச்சோன்னா ஒரு மாதிரி கிறிஸ்டல் ஆகிடும். ஐஸ்கிரீம் மேலெல்லாம் அந்த கிறிஸ்டல்ஸ் வந்துடும். இப்போது 1 ஹவர் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு திருப்பி அகெயின் வந்து அதை வந்து நம்ம திருப்பி பீட் பண்ணணும். அந்த சில்லுன்னு இருக்கிறத திருப்பியும் ஒரு தடவை மிக்ஸி ஜாரில் போட்டு பீட் பண்ணி திருப்பியும் அதே மாதிரி அகெயின் அதே ஒரு இதில் மட்கா பாட்டில் இதிலெல்லாம் போட்டு எடுத்து ஒரு 6 ஹவர்ஸ் வச்சு எடுக்கணும். ஃப்ரீசரில் 6 ஹவர்ஸ் வச்சு எடுத்தப்பறம் நம்மளுக்கு சூப்பரான ஃப்ளஃபியாக நல்ல ஐஸ்கிரீம் ஃப்ளஃபியாக கிடைக்கும். மேலே கொஞ்சம் நட்ஸ் தூவிடலாம். ஐஸ்கிரீம் ரெடி.